வெல்கம் டு ஆபித் ஆரியன் சேனல். இன்றைக்கி வந்து பாயாசம், மக்னா பாயாசம் வைக்க போகிறோம். அதுக்கு தாமரை மொட்டு கொஞ்சம் நெய்யில் வறுத்து வச்சுக்கணும். சேமியாவும் கொஞ்சம் நெய்யில் வறுத்து வச்சுக்கணும். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், முந்திரி, பாதாம் கட் பண்ணி நெய்யில் வறுத்து எல்லாம் போடணும். பால் முதல்ல கொதிக்க வைக்கணும். இப்போ பால் கொதிக்க வைக்க போகிறோம். கொஞ்சம் நெய் போட்டு 2 ஸ்பூன் நெய் போட்டு மக்கான் வந்து வறுத்து எடுத்துக்கணும். நல்லா செவக்க மக்கான் வந்து வறுத்து எடுத்துக்கணும். எடுத்து வேற பாத்திரத்தில் தனியாக போட்டு வச்சுக்கணும். அப்புறம் சேமியா வைக்கணும். பொன்னரமாக வறுத்துக்கணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிலருக்கெல்லாம் தெரியுதில்ல இது என்ன ஏதுன்னு. இது அவ்வளோ சத்து இருக்குது. இதயத்துக்கு கிட்னிக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. வந்துருச்சு. இப்போ சேமியா கொஞ்சம் வறுத்துக்கலாம். லாஸ்ட்டில் தான் போடணும். சேமியாவெல்லாம் வெந்ததி, அதனால் வேறு பாத்திரத்தில் எடுத்து வைக்கக்கூடாது. ஒரு நெய் ஊற்றி சேமியாவை நல்லா வறுத்துக்குவோம். அதுலேயே சிவப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் மறுபடியும் போட்டால் மறுபடியும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். செவந்துருச்சு. இது வேறு பாத்திரத்தில் எடுத்து முந்திரி, பாதாம், முந்திரி வேணுன்னா கசகசை சேர்த்துக்கலாம், வேண்டானாலும் ஊற்றிக்கலாம். கசகசாவும் போட்டு வறுத்துக்கிறோம். இப்போ பொன்னரம் ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு பால் பாத்திரத்தை வைக்க போகிறோம். வைக்கிறோம் பால் பாத்திரம். பொண்ணு நெய் ஊற்றி ஒரே ஒரு பட்டையும் 2 ஏலக்காயும் போட்டு அது கூட பால் ஊற்றி காய வைக்கணும். கொஞ்சம் காஞ்சிச்சு பால். பால் ஊற்றுறோம். பால் கொதிக்குது. இப்போ சேமியா போட போகிறோம். பால் கொதிச்சிருச்சு. சேமியா மட்டும் போடுறோம். அவ்வளோதான். நல்லா சேமியா வெந்ததி. அப்புறம் இந்த மக்னா போட்டு திருப்பணும். எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஒயிட் சுகரே போட்டுக்கலாம். இங்கே 2 செகண்டில் வெந்துடும். அது கூட மக்னா சர்க்கரை வேணுங்கிறது சேர்த்துலாம். சர்க்கரை போட்டுட்டு அப்புறம் மக்னாவை போடணும். பாயாசம் நல்லாயிருக்கும். தேவையானது இந்த இதில் 3 எண்ணம் போட்டால் கரெக்டாக இருக்கும். சர்க்கரை வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். 2.5 3 2.5 போடுங்க. ஒரு சிலர் ஜாஸ்தியாக சர்க்கரை சேர்த்துக்க மாட்டாங்க. குடிச்சு பார்த்துட்டு போடணும். இப்போ இருந்தால் மக்னாவை எடுத்து போட போகிறோம். நல்லா போட்டு இதுக்கு மேலே திராட்சை, முந்திரி, இந்த முந்திரி, பாதாம் இதெல்லாம் போட்டது எடுத்து மேலான போட்டு விடணும். அவ்வளோதான். இது கொதி வந்தது இறக்கிடலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரியமாக குழந்தைங்க எடுத்து சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம், எல்லோரும் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஒரே இது சாப்பிட்றதுக்கு நிசாக போட்டு சாப்பிட்லாம். வாங்க பார்க்கலாம்.